பார்த்திபன் ஜமுனா ஒரு தம்பதி, சுசீல் கிரிஜா ஒரு தம்பதி. அதே குழப்பமாயிட்டு தண்ணியை போட்டு பைக்கை கொண்டு போய் டெய்லி அவங்க வாசல் வைக்கிறது. வீடு எங்க பாருங்க பாருங்க, பார்த்திபன் வந்து சண்டையின் உச்சத்தில் கத்தி எடுத்து ஒரே ஏத்து கிரிஜாவை முடிஞ்சு போனது பிறகு அவங்களோட பையன் 10 வயசு. அதுதான் இதில் வருத்தம். குழந்தைங்களுக்கு முன்னாடி தற்கொலை படிக்கிறேன்னு ஆக்டிங் போடாது. செத்து போகிறேன், செத்து போய் தொலைங்க. குழந்தைங்க லைஃப் வீணா போடு. அப்பா உங்கள் அப்பாவில் எல்லாம் முடியும்டா. எவ்ரிதிங் கேன் டூ இட். ஒரு ஃபாதர் ஜாலியாக இருக்க தர குடிக்காத, குடும்பத்தை பாதிச்சு குட்டின்னு வச்சாம்பு குட்டி அழிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த பையன் நிற்கிறானே, பெத்த தாய் கொலை பண்ணுறது, தகப்பன் சாவரையும் கண்ணார பார்க்குறானே, அவன் எப்படி இந்த சொசைட்டியில் நல்லவனா நீங்கள் டியூன் பண்ண முடியும்? நம்மளுடைய பர்சனல் லைஃப் குழந்தைங்களை பாதிக்கணும். தயவுசெய்து ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, அதான் நல்லது. கத்தி எடுத்து ஒரே ஒரு சீவில் தலை 2 தலையும் தனியாக பறந்துச்சு. ஒரு வெட்டு தான். அப்போ அந்த வெட்டுக்குள்ளே அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்ததுலாம் நான் சொல்லலை. இவனோட வேகம் அந்த அளவுக்கு இருந்தது. சார், காதல் இதை பற்றி நம்ம நிறைய நம்ம பேசியிருக்கோம். நீங்களே சமீபத்தை கூட பேசியிருக்கீங்க. அந்த காதல் யார் மேலே வருது, எதுக்காக வருது, இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நல்ல காதலா கள்ளக்காதலும் பிரிக்க முடியும். இங்கே ஒருத்தங்களுக்கு காதல் வந்திருக்கு, ஆனால் அந்த காதல் இறுதியில் வந்து 2 பேரும் மரணத்தை போய் முடிஞ்சிருக்கு. ஈசிஆரில் என்ன நடந்திருக்கு சார்? ஃபஸ்ட்டு அக்யூஸ் பார்த்திபன் 42 வயசு, அவர் மனைவி ஜமுனா, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, 2 பெண் குழந்தைகள். ஈசிஆர் காணாத்தூர் தான், ரெட்டிக்குப்பம் தான் அந்த இடத்துல அஃபென்ஸ் நடந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சாதாரண கூலி வேலையை பார்த்துருக்காரு, வாகனங்களும் ஓட்டியிருக்காரு, கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருந்தார், வாழ்வியல் ஓடி இருந்திருக்கு. ஜமுனா அந்த ஏரியாவில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி குடி வர்றாங்க. சுசீல் 32 வயசு, அவருடைய மனைவி கிரிஜா அவங்க வர்றாங்க. இப்படியே அவங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. யார்? ஜமுனாவும் கிரிஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகுறதுல சுசீலுக்கும் ஜமுனாவுக்கும், யார் பார்த்திபன் மனைவி ஜமுனாவுக்கும் பிக்கப் ஆகிடுது. அதாவது ஃப்ரெண்டோட மனைவி அப்படி பார்க்கலாம். ரைட்டு, பக்கம் தானே, ஃப்ரெண்டு என்ன, நெய்பர், ஃப்ரெண்ட்ஷிப் வேறு நெய்பர் வேறு. அப்படியே பழக்கம் ஆகிடுது. பார்த்திபன் மனைவி ஜமுனாவுக்கும் சுசீலுக்கும் பழக்கம் ஆகிடுது. இது அப்படியே நாளடைவில் பார்த்திபனுக்கு தெரிய வருது. ரொம்ப நாள் மறைக்க முடியாது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, தெரிய வந்துடுது. அது பக்கத்தில் எட்டியிருந்தால் கூட தெரியாது, பக்கத்தில் இல்லை. பார்த்திபன் வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டதில் வந்து மனைவி ஜமுனா என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே வாழ முடியாது உன்னோடன்னு சொல்லி. இது இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 2 வருஷமாக குடும்பம் நடத்த வரல. யார்? ஜமுனா வரல பார்த்திபனோட. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த மேட்ரு. அதோட தான் திருப்பி பேரை சொல்லிக்கிட்டே வர்றேன். பார்த்திபன் ஜமுனா ஒரு தம்பதி, சுசீல் கிரிஜா ஒரு தம்பதி. அதே குழப்பமாயிட்டு. ஸோ பார்த்திபன் வந்து குடும்ப நடத்த கூப்பிட்டு வரல ஜமுனானோன்னு இரிட்டேட் ஆகி டெய்லி சரக்கு போடுறது, போயிட்டு சுசீல் விட்டு வாசல் என்ன பாட்டு விட்டு கட்டுறது, வாய்க்கு வந்து வசமாக பாடுறது, பாட்டாக பாடுறது, ராகமாக பாடுறது, டெய்லி சின்ராஜ் பாட்டு மாரி பாடினா என்ன செய்ய முடியும்? குடும்பம் நடத்த முடியாது இல்லை. சரி, நாளடைவில் சரியாயிடுங்கிற ஒரு மனநிலையில போயிட்டு இருந்திருக்கு. பார்த்திபன் என்ன பண்ணியிருக்காரு, சம்பவத்தை அன்றைக்கி முத நாள் தண்ணியை போட்டு பைக்கை கொண்டு போய் டெய்லி அவங்க வாசல் வைக்கிறது. வீடு எங்கே பாருங்க பாருங்க, இது ஒரு இரிட்டேட் பண்ணுறது, ஒரு மாதிரியான ஒரு மாரல் இரிட்டேஷன் தான். என் மனைவி போயிட்டா அது எல்லாருக்கும் இருக்கும் தம்பி. அது நான் அந்த சேம் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், சேம் பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த நாள் வந்து கிரிஜா வந்து அவளும் பொறுமையின் உச்சம், அவளும் திருப்பி பேசுகிறாங்க. இந்த சண்டை போடுறாங்க, என் வீட்டு வாசல் தான் கிடச்சிதான் உனக்கு, நீ கொண்டாது இங்கே பொண்டாட்டி போகணும். என் பொண்டாட்டி போனது காரணம் யார்? நீ வந்து என் பொண்டாட்டியோ பழகினது தானே ஆரம்பிச்சிட்டாரு இவர். ஏன்னா அது ஒரு புறா நீ கொண்டாந்து பைக்கை எங்கே வைக்கிற, எனக்கு உனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேசுறதுக்கா அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. இயல்பு அது தானே, இவர் மோட்டிவேஷன் அது தானே. டெய்லி பைக் எங்கே வச்சா எனக்கு உனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேசுறதுக்கா? இன்னும் சண்டை ரேஸ் ஆகிட்டு. சண்டை ரேஸ் ஆகணும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திபன் வந்து சண்டையின் உச்சத்தில் கத்தி எடுத்து ஒரே ஏத்து கிரிஜாவை, யாரா? சுசீலோட மனைவி ஒரே ஏத்து ஏற்றணுன்னு முடிஞ்சு போகுது. சம்பவ இடத்துலையே முடிஞ்சு போனது பிறகு அவங்களோட பையன் 10 வயசு. அதுதான் இதில் வருத்தம். 10 வயசு பையன் என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். யார்? சுசீலுக்கு. அம்மா இதுமாரி அங்கிள் வந்தார், கத்தியால் குத்திட்டாரு, அம்மா ஒரே மயங்கியே கிடக்கு, ரத்தமாக கிடக்கு, வாப்பான்னு சொல்லி. அவன் உடனே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து சுசீலுடைய வந்து பார்த்துட்டு, எப்போயாவது படுபாவி போலீஸ் கிலீஸு கூப்பிடக்கூடாதா? உடனே சட்டனா கோவமாகி நேராக பார்த்திபன் போய், என்னடா அப்படி பண்ணிட்டா ஆச்சா பூச்சான்னு இவர் சண்டை போட, வாடா ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், எத்தனை கொலை வேணாலும் தூக்கு ஒன்று தான்டா, குத்துறா ஒன்று அவனுக்கு வழக்குன்னு குத்து ஒரு கொலை பண்ணோன்னே பிபி ஷூட் ஆகிடுதுல, ஒன்றுமே தெரியாது, தெக்கோட தெரியாது. ஏற்கனவே பொண்டாட்டி விட்டு போன சோகம் வேற, இந்த ஒரு கோபம் மொத்தமாக கொலாப்ஸ் அவ்வளோதான் சொல்லலாம். அதில் ஒன்று அந்த 2 பிள்ளைங்க, 2 பெண் குழந்தைங்க, யார்? பார்த்திபன் ஜமுனா தம்பதிக்கு. அது ஜமுனாவோட போயிட்டு ரைட் விடுங்க. ஜமுனாவை லவ் பண்ண கள்ளக்காதல் பண்ண திட்டத்துக்கு சுசீலும் போயிட்டான். சுசீலுக்கு வாக்கப்பட்ட திட்டத்துக்கு கிரிஜாவுமா பழி? லாஜிக் வேண்டாமா?
அது இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகள் மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு, என்னோட அப்பாவும் எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே, எங்க அப்பா இன்னொருத்தவங்க கள்ளக்காதல் பண்ணதுதான் அப்படின்னு சுசில். இந்த பக்கம் எங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே, எங்க அம்மா கள்ள தொடர்பு இருந்ததுனால தான் வந்து எங்க அப்பா கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான்னு இந்த குழந்தை நினைக்கும். அப்ப இங்க குழந்தைகள் தானே பாதிக்கப்படுறாங்க. அத அவங்க யோசிச்சிருக்கும்ல. அதாவது சைல்டுஹுட் ட்ராமான்னு இருக்கு, ம். புக்கு இருக்கு, படிங்க வாங்கி. படிக்க முடியாது இந்த குக் ஆப்பில் கேட்டாவது தொலைங்க. இனிமேல் படிக்க சொல்லியெல்லாம் வேஸ்ட்டு. ஹெட்ஃபோனை போட்டு கேளுங்க பாட்டு கேட்குற மாதிரி. சைல்டுஹுட் ட்ராமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது மறக்கலை. நல்ல நினைவுகளை மூளை மறந்துவிடும், கெட்ட நினைவுகளை மறக்கவே மறக்காது. சயின்ஸ் இது. நம்ம எவ்வளோ குழந்தைகள் சந்தோஷமாக இருந்த நினைவுகள் ஏதாவது உங்கள் நினைவுகள் இருக்கா? மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகள் இருக்கா? இருக்காது. மனிதன் எப்போ நல்லவனா மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். தூங்கக்குள்ள தான் நல்லவனாக இருக்கான். முடிச்சுக்கிட்டு தான் கிருவுதாலம் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். நல்ல நினைவுகளை மறந்துடும் மூளை. கெட்டதை மறக்கிறதே இல்லை. வியாதியாக தான், பிரச்சனையாக தான் இங்கே. அப்போ சைல்டுஹுட்டில் சின்ன வயசில் நம்ம நடந்த ட்ராமாக்கள், நம்ம அப்பா அம்மா போட்டுக்கிட்ட சண்டைகள், இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்குங்க. பிற்காடு கண்டிப்பாக பாதிக்கும். குழந்தைங்களுக்கு முன்னாடி தற்கொலை படிக்கிறேன்னு ஆக்டிங் போடாதீங்க. செத்து போய் தொலைங்க. குழந்தைங்க லைஃப் வீணாப்படு. சாயந்தரம் பள்ளிடம் விட்டு நீ வர்றதுக்குள்ளே அம்மா செத்துருவோம் பாரு அப்படின்னா, பள்ளிடத்தில் ஃபுல்லாகவே ஐயோ அம்மா செத்துறேன்னு சொன்னிச்சு, இந்த ஃபீலிங்ஸோடு தான் அன்றைய நாள் கிடக்கும். நம்மளுடைய தவறுகளை அம்மாக்கள் வந்து மேக்சிமம் குழந்தைங்கள்ட்ட தெரியப்படுத்திடாதீங்க. அப்பாவை தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்பா வந்து ஒரு ஹீரோவாகவே தான் தெரியணும். அப்போ தான் அந்த குழந்தை நல்லா குழந்தைய வளருவான். அப்பாவே உங்கள் அப்பாவில் எல்லாம் முடியும்டா, எவ்ரிதிங் யூ கேன் டூ இட் ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லுங்கள். அதான் எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா தான் உலகம். அவங்க அப்பா பொறுத்து அவங்க அப்பா காட்டுறது தான் உலகம். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பண்ற தவறுகள் அந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவு பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக பாதிக்கும். இங்கே எல்லா அம்மாக்களும் தன்னுடைய பிள்ளைகளை தந்தைக்கு எதிரான போராளியாகவே வளர்க்குறாங்க. அப்பா வந்து பர்னர் மாதிரி கஷ்டப்படுறான் அந்த குடும்பத்துக்காக சொல்லுங்கள். அதேமாதிரி அப்பாக்களும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணாதீங்க. மொத்தமாக சைலண்டாக சாப்பிட்டோம் படுத்தமான்றது அது பாதிக்கும் பிள்ளைகளை. அது நல்லா இருக்காது. அது ஆரம்பத்தில் பிகினிங்கில் பார்த்தா ஹீரோயிசமாக தெரியும். அப்புறம் அப்பாவை காமெடியாக பார்ப்பான், அப்புறம் ஒரு அப்பா கெட்டவனாக பார்ப்பான், அப்புறம் அப்பா வாழ தகுதி இல்லாமல் முடிவு எடுத்துருவோம். குடிக்கிறது சந்தோஷமாக இருக்குது, தகராறு பண்ணுறது கிடையாது. அப்படி சந்தோஷமாக இருக்க தெரியவில்லை என்றால் குடிக்காத. உனக்கு அது குவாலிட்டியே கிடையாது, அவ்வளோதான். குடித்தா ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இருக்க தெரியல குடிக்காத, குடும்பத்தை பாதிச்சிருது. குட்டின்னு வச்சாம்பர் குட்டி அழிஞ்சு போயிடும். குடியை கெடுக்கும், கண்டிப்பாக கெடுத்துரும். அதேமாதிரி கள்ளக்காதல். இப்போ ஜமுனாவும் சுசிலும் இணைஞ்சது தவறு தான், லிட்ரலி பார்த்தா தப்பு. குடும்பமே கொலாப்ஸ் ஆகிட்டு நீ. அதேமாரி கிரிஜாவை போய் கொலை பண்ணது சரின்னு சொல்ல முடியாது. மறுபடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அணுகியிருக்கணும். யார் பார்த்திபன், என் பொண்டாட்டி என்னோட சேர்த்து வைங்கன்னு சொல்லி கிரிஜா வச்சு போயிருந்துருக்கணும். போயிருந்தா இந்த பிரச்சனை வந்து கிரிஜா போயிருந்துருக்கணும், சுசில் போயிருந்துருக்கணும். டெய்லி வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க குடிச்சிட்டு வந்துன்னு. ரெண்டாவது இவங்களாம் நிறைய வாட்டி போயிருப்பாங்க, அவங்க மரியாதை இருந்திருக்காது போலீஸ் ஸ்டேஷனில். ஆமாம், இதே வேலையை அவங்களுக்குன்னு இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாங்கம்மா, ஒழுங்காருன்னு. இதே வேலையை மூணான போயிருந்தா என்ன ஆகும்? ஸ்டேஷனுக்குலாம் சும்மா போனீங்கன்னா அந்த கேஸே எடுப்படாமல் போய்டும், வீணாக போயிடும், பிடிச்சவராக போயிடும்பாங்கல்ல. ஸ்டேஷனுக்கு போய் ஒரு வாட்டி லோடாக ஒரு வாட்டி பஞ்சாயத்து தீர்த்து விட்றாங்கன்னா அதோட வாங்க நீட்டாக வந்து இருங்க. சும்மா போட்டுக்கிட்டு சிலம்பிக்கிட்டு ஜாடை பேசுகிறது வில்லேஜில் பெரிய தலைவலி. சாடை வச்சு பேசுகிறது, நம்மளை பாடியை ஷேம் பண்ணி அதான்னு சொல்லுவாங்க. உன்னையா சொன்னேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? இதெல்லாம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மனுஷனை வந்து சும்மாவே நோண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு அளவு தான் முடிஞ்சு போயிடும். முன்னே சுசிலு வாடகை வீடு தான். சுசிலு கிரிஜா தம்பதி வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். என்ன கூலி வேலை எங்கே போகலாம் செய்ய போகிறோம்? உடல் உழைப்பால் செய்கிறவனுக்கு நிரந்தரம் என்னது இல்லைல்ல. எது கன்னியாகுமரி போனாலும் செய்வோம். நீங்கள் வேணால் கேட்கலாம், உனக்கு பயந்துக்கிட்டு நான் கூட்ட காலி பண்ணுமான்னு. அப்படி தாங்க வாழ்ந்தாகணும். வாழணுமா சாகணுமா? வாழ தான் செய்யணும். அப்போ போயிட வேண்டியதுதான். சும்மா உட்காந்து நாருதேன்னு சாக்கடை பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்து எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம்? ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. நீங்கள் அந்த பையன் நிற்கிறானே, பெத்த தாய் கொலை பண்ணுறது, தகப்பன் சாவரையும் கண்ணார பார்க்குறானு, அவன் எப்படி இந்த சொசைட்டியில் நல்லவனா நீங்கள் டியூன் பண்ண முடியும்? அவனை டியூன் பண்ண முடியாது. ஏன்னா டெல்லி நிர்பயா வழக்கு சொல்கிறேன், நாங்கள் இதுமாதிரி நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தப்புன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க கடைசியாக கோர்ட்டில். தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் இதுமாரி. நிர்பயா மாரி நிறையா பெண்களை நாங்கள் கற்பழித்து கொலை செய்திருக்கோம், தவறுனே தெரியாது. காரணம் அம்மா ப்ராஸ்டியூட்டு, அக்கா ப்ராஸ்டியூட்டு, பெரியம்மா ப்ராஸ்டியூட்டு, அவன் தெருவே ப்ராஸ்டியூட்டு தெரு. அதில் வாழ்கிறவனுக்கு அப்படி தான் இருப்பான். அவனுடைய வாழ்வியல் அதுதான். நல்லதுக்கிட்ட தெரியாது. முதல்ல நான் உறுதியாக சொல்கிறேன், எனதருமை பெற்றோர்களுக்கு, குடும்பத்திற்கு சொல்கிறேன், நம்மளுடைய பர்சனல் லைஃப் குழந்தைங்களை பாதிக்கணும், தயவுசெய்து ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. அதான் நல்லது. நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருப்போம், ஓட்ட தான் நம்ம லைஃப் ஸ்டைல்னால் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. நம்மளோட ஷேடோவே இருக்காது. இப்போ காணாத்தூர் இன்ஸ்பெக்டர் ஆல்பின் ராஜ் தான் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு பார்த்திபனை தூக்குனது. ஏன்னா பார்த்திபன் எஸ்கேப். காரணம் அவ்வளோதான் முடியும்.
அதுக்கு அடுத்து எங்கே போகிறதுன்னா தெரியாது தம்பி. எல்லா கூலிப்படையிலும் போய் சரண்டர் ஆகிற மாரி அவங்க ப்ரீ பிளான் இருக்கும் அவங்கள்ட்ட. கொலை பண்ணால் போய் சரண்டர் ஆகணும், போலீஸ் பிடிக்கும், குண்டாசு போகணும், காலை உடைக்கும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை தைரியமாக செய்வாங்க. நீ என்னைக்காவது பண்ணுற, நீ அன்ப்ரொஃபஷனல், உனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அடுத்து எங்கே போகணும், யாரை வக்கீல் வைக்கணும், காசு வேணும், வெளில வரணும், கேஸ் நடத்தணும், வெளியே வந்து மறுபடியும் போய் ஜமுனாவோட நீ சேர முடியுமா? சேர்ந்தாலும் இந்த கொலை கேஸ் விட்டுருமா உன்னை? 2 டபுள் மர்டர் தம்பி, டபுள் மர்டர். புஷ்பமாட்டியை கொண்டு இருக்க, உன்னை எப்படி கன்விக்ஷன் ஆகாமல் எப்படி விடுவாங்க அந்த கேஸை? ப்ரீவியஸ் மோட்டிவேஷன் கிளியராக இருக்குது. ஜமுனா கோச்சிட்டு போனது ஜமுனாவுக்கு கள்ளக்காதல், கரெக்டாக கேஸ் கிளியர் கேஸ்ன்னு சொல்ல வர. சும்மா நின்று சாச்சுனாலே தண்டனை கொடுப்பாங்க அந்த கேஸில், மெரிட்லேயே தண்டனை ஆகும். இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. குழந்தை வளர்க்குறதுங்கிறது வந்து நமக்கு சின்ன பிள்ளையாருக்குள்ளே எல்லாம் விளையாட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய எத்திக்கான ரொம்ப ஹீட்டான பிளேஸாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இல்லை பிள்ளைங்களோட நம்ம ஜேர்னி பண்ணுறது. நம்மளோட திறமைசாலியாக இருக்காங்க பிள்ளைங்க, அதை ஒத்துக்கங்க, அதான் உண்மையும் கூட. சரி, திறமைசாலியானாலும் பிள்ளைங்க திறமையாக இருக்கட்டும். அப்படி தந்தையாக இருக்குது அவ்வளோ பெரிய, ரொம்ப பெரிய கஷ்டம். சரி, சொன்னீங்க தந்தையாக இருக்குது வந்து மிகப்பெரிய கஷ்டம்னு சொன்னீங்க. கஷ்டம் இல்லை, அது ரொம்ப பெரிய பொறுப்புன்னு சொல்கிறேன். அது ஒரு கலைன்னு கூட சொல்லிக்கலாம். கலை, அது ஒரு பெரிய ஆர்ட், அது எல்லாராலும் முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திபன் அப்படி இல்லையோன்னு ஒரு கேள்வி. ஏன்னா யாருமே இல்லை, முக்கியமாக இங்கே இல்லை. சார், இப்போ ஜமுனா வந்து எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ பார்த்திபன் என்ன பண்ணி யோசிச்சு, சரி கூட நீ வாழ பிடிக்கலையா, ஒன்று போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா டைவர்ஸ் கொடுத்துருக்கணும், குழந்தை மீட்டு கொண்டு வந்துருக்கணும். இவர் எதுவுமே பண்ணாமல் ஜமுனா அந்த பக்கம் போயிட்டாங்க. தினமும் இதை மனசுக்குள்ள வச்சு புரிஞ்சு அங்கே போய் பக்கத்துல போய் சண்டை போடுறது. அப்போ பார்த்திபனோட மென்டாலிட்டி எப்படி சார் இருக்கு? சேஞ்ச் ஆகிடுங்க மென்டாலிட்டி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மைண்ட் இருக்காது. வயிறு வலி, இந்த தனக்கு வலி தனக்கு வந்தாலும் தெரியும். எல்லா வெங்காயமும் சொல்லலாம், நம்ம உட்காந்து ஈர வெங்காயம்லாம். நம்ம அந்த கேரக்டராக மாறக்குள்ள தான் ஒரு இழப்புன்னு தெரியும். பெரிய இழப்பாக இருக்கும், அது டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் ஒரு என்னுடைய வழக்கு தான், பேர் ஊரில் வேண்டாம், நான் ஹேண்டில் பண்ண கேஸ் தான். எதிர்த்த விடு அழைச்சிட்டு போயிடுறான் பொண்டாட்டியை. குழந்தை வந்து 1 வயசு கைப்பில்லை, மதர் ஃபீட் பண்ணுற குழந்தை. இந்த தாய் ஓடிடுது, எடுத்த வீட்டுக்காரன் ஓடிடுது. ஒன்றதே எங்கேயே போய் வாழ்ந்துருக்கலாம். இவன் அந்த வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறதும், பஞ்சில் பால் நினச்சி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். எவ்வளோ கஷ்டமான இடம் நான் சொல்கிறது. பஞ்சில் பால் வச்சு கொடுக்குறது தம்பி, ரொம்ப கஷ்டமான பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் ஒரு தீபாவளிக்கு உடனே நீ ஓடி தொலைஞ்சிருக்கணும். வந்து அதே வீட்டில் எடுத்து அப்படி திணியில் உட்காந்து குஞ்சு கொலாகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஹியூமன் மென்டாலிட்டிஸ், ஹியூமன் சைக்காலஜின்னு ஒன்று இங்கே இருக்குது தம்பி. எல்லார்ட்டையும் எல்லாம் விளையாண்டக்கூடாது. இவன் உட்காந்து பொண்டாட்டி எதிர்த்த வீட்டில் உட்காந்து இன்னொருத்தோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இன்னொன்று குழந்தைய வச்சுக்கிட்டு நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஒரு பாயிண்ட். கத்தி எடுத்து ஒரே ஒரு சீவில் தலை 2 தலையும் தனியாக பறந்துச்சு தம்பி. தலை கிடந்ததே தூரத்தில் கிடந்துச்சு. வீசின வீச்சு ஒரு வெட்டு தான், ஒரு வெட்டிலே பறந்துட்டு. அப்போ அந்த வெட்டுக்குள்ளே அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்ததுலாம் நான் சொல்லலை. இவனோட வேகம் அந்த அளவுக்கு இருந்தது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? யாரை சரி, இது யார் சரின்னு சொல்லுங்கள், யாரை தவறு நீங்களே சொல்லுங்கள். இப்போ கேள்வி கேட்டீங்களா, அழகாக நான் சொன்னேன்ல. இப்போ யார் அதில் சரி, ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுங்க நான் பார்ப்போம். சொல்லவே முடியாது. ரைட். அதான் நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம், அந்த குழந்தையோட நிலைமை அது பெயிலில் வரணும். அது அடுத்த கட்டத்தில் கேள்விக்குறி தான் எல்லாமே. அதான் சொல்ல வந்தேன் தம்பி. இங்கே வந்து பொறுமையாக இருக்கிறது தான் இங்கே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆனால் இங்கே பார்த்து பொறுமையாக இருந்து தான் சார் ஒரு தப்பையாக மாறி. ஆத்திரப்பட்டோம்னா தோற்று போடும் தம்பி. இது பொறுமைக்கு அழகே இல்லை தம்பி. அட போனால் போராட்டுன்னு சொல்லிட்டு வேலை வெட்டிக்கு போயிட்டு பார்த்திபன் வேறு இடத்துக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இப்படி திரும்புங்கண்ணே. நீ என்ன வேண்டான்னு விட்டுட்டு போகிற, உனக்கு ஆடி ஏங்கிட்டு உட்காந்துருக்கணுமா? நிறைய ஆண்கள் பண்ற தப்பு தான் சார். நினைப்பாங்க, அந்த 4 பேர் நினைப்பாங்க, நினைச்சு தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறாங்க, தன் பிள்ளைங்க வாழ்க்கையும் அழிச்சுடுறாங்க. நான் இன்னைக்கும் சொல்கிறேன், அது அருமையாக நேர்களே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பிடிக்கலன்னு வந்துட்டா ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக பிரிஞ்சு போகிறது தான் நல்ல வழியே. வேறு ஒன்றும் சொல்யூஷன்லாம் கிடையாது. இது நம்ம வாழ்வியலில் எப்படி எடுத்துக்கணும்னா, பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பிரிஞ்சு போகிறோம் என்ன, இப்போ இன்னாருன்னு அப்படியே பிறந்திருந்து அட்டி போட்டால் கல்யாணம் பண்ணுறோம். ஏதோ சந்தையில் பார்த்ததில் ஒரு கல்யாணம், 1000 அலைன்ஸில் ஒரு அலைன்ஸ் தம்பி. இன்னொரு அலைன்ஸ் வரதானே போகுது மச்சி. லாஸ் அந்த ஃபிகருக்கு மச்சி, நமக்கு இல்லைன்னு சொல்லுவான்ல, அது எப்பறம் வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டேன்னு. அப்படி தான் இருந்தாகணும். நோ சூடு, நோ சுரணை, நோ வெக்கம், நோ மானம், வேறு வழியும் இல்லை. இதெல்லாம் தூக்கணும்னா ஜெயிலில் தான் உட்காந்துருக்கணும். நம்ம இதான் யதார்த்தம், இதுதான், வேறு வழி இல்லை. அதேமாரி ஒரு பையன் வேண்டான்னு விட்டுட்டு போகிறான் ஒரு பொண்ணானா, தயவு செய்து விட்டுருங்கம்மா. அதுக்கு மேலே ஜேர்னி பண்ணவே பண்ணாது.
அவனுக்கு நோண்டுறது, அவனோட வீடியோ எடுக்கிறது, அவனோட ஆடியோ எடுக்கிறது, அவனை மிரட்டுறது, ட்ராப் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனா கண்டிப்பாக ஒரு நாள் கொலையில் போய் நிற்கிது. ஓகே சார், இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்றீங்கன்னா ஓகே. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு, குழந்தை பிறந்த பிறகு அந்த ஒரு மெச்சூரிட்டி, ஓகே உனக்கு என்ன பிடிக்கல, நீ இன்னொருத்தர் தொடர்பு இருக்கேன் போயிட்டு அப்படின்னா அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துடும் எல்லாருக்கும். அந்த மாதிரி லெஸ்பியனுக்காண்டி குழந்தைய கொலை பண்ணால கிருஷ்ணகிரியில், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சரி இப்போ சொன்னீங்க, நான் பதில் சொன்னேன். லெஸ்பியனுக்காக குழந்தைய கொண்டால அதுக்கு எதில் சேர்க்கறதுனே தெரியல தம்பி. இவங்களை ஒரு சேர்க்க வேணும்ல எப்பா, இது லிஸ்ட்லெஸ். அதெல்லாம் இதுலேயும் சேர்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலங்காலமாக கள்ளக்காதல் இருந்திருக்கு, சங்க இலக்கியத்தில் புராணங்கள்லேயே தெரியப்படுத்திருக்காங்க. ஆனால் வள்ளுவன் சொல்கிறான், பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான். அடுத்த மாட்டே பார்க்காதறான், அதை விட பெரிய ஆண்மானுக்கு என்னடா அழகு இருக்குன்னு கேட்குறான். அப்போ எத்தனை பேர் பார்க்காம இருக்கோம், பார்த்தோங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். இங்கே வெளிப்படையாக சில கிரைம் வெளில தெரிஞ்சிருது, வெளியே தெரியாமல் நிறைய கிரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சொசைட்டி அந்த அளவுக்கு நான் டெவலப்மெண்ட் இல்லை தம்பி. இப்போ நான் சொல்கிறேன்ல, விலகி போயிடுன்னு, விலகி போகிறது தான் சரியான வழிங்கிறது தான் என்ன சொல்லுவேன். அதுவும் ஒரு வழிலாம் சொல்லலை. பிடிக்கிற இப்போ நீ ஃப்ரெண்ட் ஒரு வழி. ஆமாம், இப்போ நீ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோமா, ஓகே, நீ என்னை பற்றி எங்கேயோ அவதூறு பேசுகிற, என் காதுக்கு வந்துருச்சு, சரி அப்படியே பேச்சு நிப்பாட்டிக்கலாம். இல்லை ஒரு கால் பண்ணி நீ என்னை பற்றி தவறாக பேசுகிறதா எனக்கு தகவல் வருது, நம்ம மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கணும் முடியாது பேசுகிறது. என்னை பற்றி நீ எங்கேயும் பேசக்கூடாது, உன்னை பற்றி நானும் எங்கேயும் பேச மாட்டேன், மீறி பேசுகிறா மரியாதை கட்டுரும் சொல்லிடுங்க, பேசாதீங்க நீங்கள். அதுதான் நல்ல வழி. பேசி 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 கடைசியாக ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆகி சண்டை ஆகி வெட்டுக்குத்தில் போய் நிற்கும். என்னை பற்றி அவதூறு பேசுகிறாங்கன்னா நான் அதுக்கு திருப்பியெல்லாம் பதிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அது எனக்கு வேலையும் கிடையாது. கமெண்ட் பாக்ஸ் போய் ஒருத்தரையா திட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா, நான் தான் வேலையா? அது அவங்களோட பார்வை தம்பி, அந்த மாதிரி கோச்சிக்கணும். போயிட்டே இருக்கும், ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்கணும், போவே கூடாது உள்ள. அதெல்லாம் சொல்ல வர பக்கத்தோடு தோடு எல்லாம் ஒரு டிக்னிட்டியோட பழகுங்க. புதுசாக வந்தோன்னே குழம்பு தூக்கிட்டு போகிறது, ஏன்னா வீட்டு கறி குழம்பு வீட்டு தட்டில் அடுத்த வீட்டில் கொண்டு கொடுக்குறது, அப்படியெல்லாம் இறங்கி பழகாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு எல்லை கோடு போடலன்னா மாட்டிப்பீங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி. ஓ நண்பனே முசாபாங்கிறது 3 நாள் வெட்டிட்டு சாகுறது, அதெல்லாம் அழகு. எல்லாரும் டிஸ்டன்ஸ் தான், ஒரு நேர காலம் தான், ஒரு மரியாதை தான், அதுதான் நாகரிகம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஈசார் கேஸை பற்றியும் அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.